நவஞானபீடத்தின் சார்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கிரிவலப்பாதையில் அடியண்ணாமலையில் ஆந்திரா பகுதியை சேர்ந்த ஒரு அம்மன் ஊர்வலமாக இந்த மழையில் கூட மழை என்று பொருட்படுத்தாமல் மக்கள் அங்கிருந்து ஆந்திராவிலிருந்து வந்து கிரிவல பாதையில் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கும் காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். திருவண்ணாமலை புனிதம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதியிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இது கருதப்பட்டு இங்கே மழையில் கூட கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக காணவில்லை, ஏன் என்று புரியவில்லை. அவர்கள் இந்த திருவண்ணாமலையை மோட்ச ஸ்தலம் என்று கூறுகின்றார்கள், மோட்சம் தரக்கூடிய ஸ்தலம் என்கிறார்கள். இந்த ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்களும் இங்கே வந்து ஐயனுடைய அருளை பெற வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும் என கூறிக்கொள்ளும் உங்களுடைய அன்பு தவம்.